புத்தர் வாழ்வில் நடந்த நிகழ்வு. சித்தார்த்தர் என்ற இளவயதில் அழைக்கப்பட்ட மகா ஞானி கௌதம புத்தர் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த மகான் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்தியா மட்டுமல்ல, உலக ஞானிகள் பலரின் உபதேசங்களிலும் புத்தரின் பெயர் இடம்பெற்றிருப்பது ஆச்சரியம். அந்த காலகட்டத்தில் கடவுளின் பெயரால் பல காட்டு மிராண்டித்தனங்கள் அரங்கேறி கொண்டிருந்தன. விக்கிரக ஆராதனை என்ற பெயரில் மிருகங்களை பலியிடுவது, நரபலி கொடுப்பது ஆகியவை நடந்தேறிய காலம் அது. மந்திரவாதிகள் தம்மை குருமார்கள் எனவும் தாமே கடவுளின் நேரடி தூதர்கள் என்றும் கூறிக்கொண்டு மக்களை பயமுறுத்தி ஏமாற்றி தனக்கு அடிமைகளாக உபயோகப்படுத்தி கொண்டிருந்த காலம். பல போராட்டங்கள், தொடர் முயற்சி, தவம் ஆகியவற்றிற்கு பிறகு சித்தார்த்தர் உண்மைதனை தன்னுள் உணர்ந்தார், ஞானமடைந்தார். அதன் பின்னர் புக்தியுடையவர் என்பதை குறிக்கும் வகையில் புத்தர் என்று அழைக்கப்பட்டார். ஞான கொழுந்தாக சுடர்விட்டு புத்தர் பிரகாசித்த காலம் அது. கடவுளின் பெயரால் நடந்த கொடூரத்தை கண்டு அவர் செய்த உண்மையான உபதேசமானது அந்நாளில் மக்களை வெகுவாக கவர்ந்தெழுத்தது. அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் திரண்டு அவரின் உபதேசத்தை கேட்டனர். அதில் பலர் துறவு மேற்கொண்டு அவருக்கு சீடர்களாய் அவர் பின்னே அணிவகுத்து சென்றனர். அதனால் ஆத்திரமுற்ற மதவாதிகள் என்ற போர்வையில் அட்டூழியம் செய்த மகாபாவிகள் புத்தரை ஒரு நாத்திகவாதி என்றே பறைசாட்டினர். பல 100 ஆண்டுகளாக இதுதான் கடவுள், இந்த பூசாரிகள் தான் கடவுளின் தூதுவர்கள் என்று நம்பிக்கையில் ஊறிப்போன மக்களை அதிலிருந்து வெளிக்கொணர புத்த பிரான் கடவுள் என்கிற கொள்கையும் அவர் பெயரால் நடக்கும் விக்கிரக ஆராதனை மூடத்தனமானது என எதிர்த்து வெளிப்படையாகவே உபதேசம் செய்தார். உலகில் உயிரோடு உள்ள போதே நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக வாழும் கலையை மக்களுக்கு உபதேசித்தார். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம், பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி தவிர்க்க இயலாத ஒன்று என்று தன் உபதேசங்களை முன்வைத்த புத்தர் சொர்க்கம், நரகம் என்ற கொள்கைகளை ஒரு கட்டுக்கதை என்றே கூறினார். ஆயினும் அவர் மறுபிறவி என்கிற கொள்கையை மட்டும் ஆணித்தரமாக நம்பினார். மனிதர் இறந்த பின்பு மீண்டும் பிறந்து வருவார்கள் என்பது உண்மையே என்று பறைசாட்டினார். அவர் முக்காலம் உணர்ந்த திரிகால ஞானியாகவே வாழ்ந்தார் என்பதே சரிதம். அவர் தனது முந்தைய 100 பிறவிகள் வரை தன் ஞான திருஷ்டியால் அறிந்து வைத்திருந்தார் என்று வரலாறு நூறுகளில் அறிய முடிகிறது. அதை எடுத்துக்காட்டும் வகையில் ஒரு சம்பவம் அவர் வாழ்நாளில் நடந்ததை பார்ப்போம். அவர் உபதேசம் செய்து கொண்டு ஓரிடத்திலேயே தங்கிவிடாமல் சில காலம் மட்டும் ஒரு பொதுவான இடத்தில் தன் சீடர்களுடன் வாசம் செய்வார். அவ்வாறு இருக்கும்போது ஒரு சமயம் அவரிடம் வினோதமான வழக்கு ஒன்று வந்தது. அவர் உபதேசத்தின் மீதும் அவரின் மீதும் மிகுந்த பற்றும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு வணிகர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அது. என்னவென்றால், ஒரு பிச்சைக்கார சிறுவன் எங்கிருந்தோ அந்த ஊருக்கு பிச்சை எடுக்க வந்தவன் வணிகரின் வீட்டிற்கு சென்று தானே அந்த வணிகரின் தந்தை என்றும் மறுபிறவி எடுத்து தன் மக்களையும் குடும்பத்தாரையும் காண வந்துள்ளதாக கூறியுள்ளான். அவனுடைய அழுக்கான தோற்றத்தை கண்டு கோபமடைந்த வணிகரோ அந்த சிறுவனை வீட்டை விட்டு துரத்தியுள்ளார். ஆனால் அந்த சிறுவனோ நகர மறுத்ததுமல்லாமல் தான் கூறியது முற்றிலும் உண்மை என்று அடமாக நின்றுள்ளான். அதனை அறிந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவனை திட்டியும் அமைதியாக அறிவுரை கூறியும் பார்த்தனர். ஆனால் அவன் அந்த இடத்தை விட்டு நகர மறுக்கிறான். இந்த நிகழ்வை தொடர்ந்து கூறும் முன் வணிகரின் தந்தையை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை இங்கு சொல்லியாக வேண்டும். அந்த இறந்து போன மனிதர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் ஆடாவாடியாக மக்களிடம் வட்டி பணத்தை வாங்கி பெரும் சொத்து சேர்த்தவர். மகா கஞ்சன். யாருக்கும் தானமோ தர்மமோ செய்யாமல் தன் எதிர்காலத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் வேண்டிய சொத்துக்களை சேர்த்து கொண்டே இருந்தவர். திடீரென்று ஒரு நாள் அவர் மூப்படைவதற்கு முன்பே நோயினால் மரணமடைந்தார். அது நடந்து பல காலம் கழிந்த பின்னர் அவருடைய மகன் அந்த பொறுப்பினை ஏற்று வணிகம் நடத்தி நியாயமாக வாழ்ந்து வருகிறார். இதுதான் நடந்த சம்பவம். அதன் தொடர்ச்சியாகவே அந்த பிச்சைக்கார சிறுவன் தன்னை அந்த வணிகரின் தந்தை எனவும் தானே மறுபிறவி எடுத்து வந்திருப்பதாகவும் கூறிக்கொண்டு வந்துள்ளான். மக்கள் ஒன்றும் செய்ய இயலாது அந்த சிறுவனையும் வணிகரையும் புத்தரிடம் அழைத்து கொண்டு போய் உண்மை உரைக்கும்படி கேட்டனர். அவர் தம் ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்தார். அந்த சிறுவன் கூறுவது உண்மை என மக்களிடம் தெரிவித்தார்.
ஆனாலும் மக்கள் அதை முழு மனதோடு நம்ப மறுத்தனர். பின் புத்தபிரான் வணிகரை அழைத்து, அந்த சிறுவனை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போ. அவனிடம் உன் தந்தை பூர்வ ஜென்மத்தில் சம்பாதித்த செல்வங்களை பல இடங்களில் மறைத்து வைத்து உள்ளார். அந்த ரகசியத்தை அவனிடம் தனியாக அழைத்து சென்று கேள். அப்போது நீயே எல்லா உண்மையையும் தெரிந்து கொள்வாய் என்றார். அந்த வணிகரும் அவ்வாறே செய்தார். ஆச்சரியம் என்னவென்றால், புத்தபிரான் கூறியவாறே நடந்தது. அந்த சிறுவன் அனைத்து ரகசியங்களையும் தன் மகன் என்றே நினைத்து வணிகரிடம் கூறினான். தோண்டி பார்த்தால் வைரம், வைடூரியம் என கணக்கிலடங்கா செல்வங்கள் இருந்ததை கண்டு வணிகரும் அவன் குடும்பத்தாரும் வியந்து போயினர். அந்த சிறுவனே தன் தந்தையின் மறுபிறவி என நம்பினர் என்பதே வரலாறு. மேற்சொன்ன நிகழ்விலிருந்து புத்தபிரான் அந்த சிறுவனின் பூர்வ ஜென்மத்தையும், பூர்வ ஜென்மத்தில் அவன் செய்த செயலையும், அறிந்த ரகசியத்தையும் தான் இருந்த இடத்தில் இருந்தே அறியும் சக்தி படைத்தவராக இருந்தார் என அறியலாம். ஓம்